வணக்கம். இன்னைக்கு நீங்கள் கேட்க போகும் சிறுகதை திரு கு. அழகிரிசாமி அவர்கள் எழுதிய குமாரபுரம் ஸ்டேஷன். கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கதையை கேளுங்க. குமாரபுரம் என்பது ஒரு காட்டு ஸ்டேஷன். அரை மைல் சுற்றளவுக்கு எந்த ஊரும் கிடையாது. ஆனாலும் ஸ்டேஷன் என்று கட்டிவிட்டால் பெயர் வைக்காமல் முடியுமா? இடுகுறி பெயரையாவது வைத்துவிடத்தானே வேண்டும். அந்த கணக்கில்தான் குமாரபுரம் என்ற பெயரை வைத்திருக்கிறார்களே ஒழிய மற்றபடி கிழக்கே ஒரு மைலுக்கு அப்பால் உள்ள குமாரபுரம் என்ற கிராமம் 3/4 நூற்றாண்டாக ஸ்டேஷனை பகிஷ்காரம் செய்து கொண்டுதான் இருக்கிறது. தாது வருஷ பஞ்சத்தின் போது ஜனங்களுக்கு நிவாரணம் அளிக்கும் நோக்கத்துடன் திருச்சியிலிருந்து திருநெல்வேலி வரையிலும் ரயில் பாதை போடப்பட்டதாக சொல்லுவார்கள். அந்த பாதையில் கோவில்பட்டிக்கு தெற்கே 7வது மைலில் இருக்கிறது இந்த ஸ்டேஷன். சுற்று கிராமவாசிகள் வாழ்நாளில் ஒரு முறையோ இருமுறையோ தான் கோவில் குளம் என்று யாத்திரை கிளம்புவார்கள். 10 மைல் தூரத்தில் ஒரு மாரியம்மன் கோவில் இருக்கும். அதற்கு போய் பொங்கலிட்டு விட்டு வருவது வழக்கம். இந்த பிரயாணத்துக்கு ரயிலும் வேண்டாம், மோட்டாரும் வேண்டாம். பெரும்பாலான சமயங்களில் அவர்கள் போக வேண்டிய ஊர் ஸ்டேஷனை விடவும் அருகில் இருக்கும். நேரே ஊருக்கு நடந்து போகாமல் ஸ்டேஷனுக்கு வந்து யாரும் ரயில் ஏறுவார்களா? இந்த ஸ்டேஷனில் வரலாற்றில் முதலாக வந்து இறங்கிய முக்கியஸ்தர் சுப்பராம ஐயர் என்றுதான் சொல்ல வேண்டும். கோவில்பட்டியிலிருந்து அவர் 3 நாட்களுக்கு முன் வந்திருந்தார். புதிதாக மாற்றுதலாகி வந்திருக்கும் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு அவர் பாலிய நண்பர். சிறிது காலம் வரை பள்ளி தோழர், சற்று எட்டிய உறவும் கூட. ஸ்டேஷன் மாஸ்டர் தன் நண்பருக்கு இந்த காட்டு ஸ்டேஷனில் வரவேற்பு அளித்து விருந்து உபசாரம் செய்ய இப்போது ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அவருடைய பிள்ளைக்கு 6ஆம் ஆண்டு நினைவு வந்தது. அதை ஒரு சாக்காக வைத்து நண்பரை அழைத்தார். சுப்பராம ஐயரும் அமைதியான சூழ்நிலையில் நண்பரோடு நிம்மதியாக பொழுது போக்கலாம் என்று வந்து சேர்ந்தார். ஆண்டு நிறைவு வைபவத்துக்கு வந்த ஒரே விருந்தினர் சுப்பராம ஐயர்தான். பாலிய நண்பர்கள் இருவரும் தத்தம் வாழ்க்கை வரலாறுகளையும் ஊர் விட்டு ஊர் மாற்றுதலாகி போன கதைகளையும் குடும்ப செய்திகளையும் பற்றி விஸ்தாரமாக இரவெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள். கோவில்பட்டியில் வசதிகள் எப்படி என்று ஸ்டேஷன் மாஸ்டர் கேட்டார். குமாரபுரம் ஸ்டேஷனில் எப்படி நாட்களை தள்ள முடிகிறது என்று சுப்பராம ஐயர் கேட்டார். ஒரு நாள் கழிந்தது. மறுநாள் ஸ்டேஷன் மாஸ்டர் அடிக்கொரு தடவை தம் வேலையை கவனிப்பதற்காக அவரிடம் விடை பெற்று போய்க் கொண்டிருந்தார். முற்பகலில் ஸ்டேஷன் மாஸ்டர் இல்லாத சமயங்களில் அவருடைய பையனோடு உட்கார்ந்து தமாஷாக பேசிக் கொண்டிருந்தார் சுப்பராம ஐயர். பையன்களோடு விளையாடுவதோ பையன்களின் கூட்டுறவால் குதூகலம் அடைவதோ அவருக்கு வழக்கமில்லை. அவருடைய தொழில்தான் அதற்கு காரணமோ என்னவோ. இருந்தாலும் பேச்சு துணைக்கு அங்கே சிறுவன் தானே இருக்கிறான். அவனோடு ஒரு தினசாக மத்தியானம் வரை பொழுதை கழித்தார். சாப்பாட்டுக்கு பிறகு 2 மணி நேரம் படுத்து தூங்கினார். 3:30க்கெல்லாம் எழுந்து தம் கையோடு கொண்டு வந்திருந்த ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டார். பிளாட்பாரத்தில் 5-6 வேப்ப மரங்கள் இருந்தன. கோடை காலமானதால் நன்றாக பூத்து தரையில் படிக்கணக்கில் பூக்களை உதிர்த்தன. அடர்த்தியாக தளர்த்திருந்த அந்த மரங்களிலிருந்து குளிர்ந்த காற்று சிறிது மலர் மணத்தோடு ஸ்டேஷனை நோக்கி வீசி கொண்டிருந்தது. அதனால் ஸ்டேஷன் கட்டடத்தில் காற்று வரும் பக்கத்தில் ஒரு பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டு புத்தகத்தை விரித்து படிக்க ஆரம்பித்தார். சிறிது நேரத்தில் தெற்கே இருந்து வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் வண்டி வழக்கம் போல் அந்த ஸ்டேஷனில் நிற்காமல் போய்விட்டது. இனி மாலை 6 மணிக்கு மேல்தான் அங்கே வண்டிகள் வரும். ஆகவே ஸ்டேஷன் மாஸ்டர் நண்பரின் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார். புத்தகத்தை மூடி கீழே வைத்த சுப்பராம ஐயர், இந்த ஸ்டேஷனுக்கு பிரயாணிகளும் வருவதுண்டல்லவா என்று சிரித்து கொண்டே கேட்டார். வராமல் என்ன, நேற்று கூட ஒரு பிரயாணி வந்து இறங்கினாரே என்றார் ஸ்டேஷன் மாஸ்டர். சுப்பராம ஐயர் உரக்க சிரித்தார். நேற்று வந்து இறங்கிய பிரயாணி அவரேதான். இப்படி இன்னும் 10 ஸ்டேஷன்கள் இருந்தால் போதும், ரயில்வே பட்ஜெட்டில் வருஷம் தவறினாலும் துண்டு விடுவது தவறாது என்று அவரோகண சிரிப்போடு சொல்லி பேச்சையும் சிரிப்பையும் ஏக காலத்தில் நிறுத்தினார். சுப்பராம ஐயர், அப்படியும் சொல்லிவிடுவதற்கில்லை. நாளை திங்கட்கிழமை கோவில்பட்டியில் சந்தை. 10 டிக்கெட்டுகளாவது ஆள் வந்து சேரும். அப்படியானால் நாளை ஸ்டேஷனுக்கு 2 ரூபாய் வரும்படி இருக்கிறது என்று சொல்லுங்கள். இருவரும் சிரித்தார்கள். அப்போது போர்ட்டர் கருப்பையா வந்து ஒரு மூலையில் நின்று இவர்கள் பேசுவதை ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தான். எதற்காகத்தான் இந்த ஸ்டேஷனை கட்டி போட்டானோ, இது இல்லை என்று எவன் அழுதான்?
இந்த ஸ்டேஷன் சுற்று கிராமவாசிகளுக்கு வேறொரு வகையில் மிகவும் பிரயோஜனப்பட்டு வருகிறது. இப்படியும் ஸ்டேஷனால் ஒரு நன்மை இருக்க முடியும் என்பதை இங்கு மாற்றுதலாகி வந்த பிறகுதான் பார்த்தேன். சுப்ராம் ஐயர் ஒன்றும் சொல்லாமல் கேட்டுக்கொண்டிருந்தார். ஸ்டேஷன் மாஸ்டர் தொடர்ந்து சொன்னார். இது கோடை காலமாக இருப்பதால் தான் சுற்றிலும் உள்ள இந்த புன்சை நிலங்கள் இப்படி பயிர் பச்சை இல்லாமல் வறண்டு கிடக்கின்றன. மற்ற சமயங்களில் இப்படி இராது. நவதானியங்களும் விளையும் செழுமையான பூமிதான். நிலத்தில் வேலை செய்பவர்கள் குடிநீர் பிடிப்பதற்கு மண் கலயங்களோடு இங்கே வருவார்கள். 20 கலயம் தண்ணீராவது தினமும் தேவைப்படும். அந்த வகையில் இந்த ஸ்டேஷன் பிரயோஜனப்பட்டு வருகிறது. அப்படியானால் தண்ணீர் பந்தல் கட்ட வேண்டிய இடத்தில் ஸ்டேஷனை கட்டியிருக்கிறான் என்று சொல்லுங்கள். ஸ்டேஷன் மாஸ்டர் இப்போது தமாஷை நிறுத்திவிட்டு மனப்பூர்வமாகவே பேச ஆரம்பித்தார். இப்படித்தான் ஒன்று இருக்க வேண்டிய இடத்தில் மற்றொன்றை கொண்டு போய் கட்டுகிறான் மனிதன். ஒரு காரியத்துக்கென்று உண்டாக்கப்பட்டது மற்றொரு காரியத்துக்கு பிரயோஜனப்படுகிறது. நியாயமாக செய்த செலவு தண்ட செலவாக மாறிக்கொண்டு வருகிறது. உலகமே அப்படி இருக்கும்போது இந்த குமாரபுரம் ஸ்டேஷனை மட்டும் பழித்து பேசுவானேன்? சுப்பராம ஐயர் பரிகாசமாக சிரித்துக்கொண்டு, உலகத்தையே உங்கள் ஸ்டேஷன் ஜன்னல் வழியாக பார்க்கிறீர்கள். 6 மாதங்களுக்குள் இந்த கட்டடத்தின் மேல் உங்களுக்கு எவ்வளவு பாசம் ஏற்பட்டு விட்டது? ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது என்றார் ஸ்டேஷன் மாஸ்டர். சற்று ஆவேசமாகவே பேச ஆரம்பித்தார். கோவில்பட்டியில் பள்ளிக்கூடம் கட்டியிருக்கிறானே, எதற்காக கட்டியிருக்கிறான் சொல்லுங்கள் பார்ப்போம். எதற்காக பள்ளிக்கூடம் கட்டுவான்? 100 குழந்தைகள் படிப்பதற்காகத்தான் கட்டுவான். சரி, ஒப்புக்கொள்கிறேன். 100 குழந்தைகளும் எதற்காக படிக்கிறார்கள் என்று கேட்டார் ஸ்டேஷன் மாஸ்டர். இப்படியெல்லாம் கேள்வி போடுகிறீர்கள்? காரியமாகத்தான் உங்களை கேட்கிறேன், பதில் சொல்லுங்களேன். பிள்ளைகள் அறிவு வளர்ச்சிக்காக படிக்கிறார்கள் என்றுதானே சொல்கிறீர்கள். நீங்கள் வேறு என்ன காரணத்தை சொல்லப் போகிறீர்கள்? எந்த பைத்தியக்காரனும் அறிவு வளர்ச்சிக்காக பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதில்லை. நீங்களும் நாளும் அறிவு வளர்ச்சிக்காகவா படித்தோம்? படிக்காதவனுக்கும் உத்தியோகம் உண்டு என்று சட்டம் செய்யப்பட்டு எவனாவது மழைக்கு கூட பள்ளிக்கூடம் வந்து ஒதுங்குகிறானா என்று பார்க்கிறேன் என்று சவால் விட்டார் ஸ்டேஷன் மாஸ்டர். சுப்பராம ஐயர் சிரிக்கும்போது போட்டரும் சேர்ந்து சிரித்தான். அவனை வைத்துக்கொண்டு தமாஷ் பேச்சு பேசுவது மரியாதை இல்லை என்று நினைத்தோ என்னவோ சுப்பராம ஐயர் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டார். என்ன பேசாம இருக்கிறீங்க என்று கிண்டினார் ஸ்டேஷன் மாஸ்டர். உங்களிடத்தில் பேசி ஜெயிக்கவா? குமாரபுரம் ஸ்டேஷன் சந்திர சூரியர்கள் உள்ளவரை நிலைத்திருக்கட்டும், எனக்கு ஒரு நஷ்டமும் இல்லை என்று சொல்லிவிட்டு ஐயர் ஏதோ ஒரு பக்கத்தை தேடியவராய் புத்தகத்தை புரட்டினார். ஸ்டேஷன் மாஸ்டர் போர்ட்டரை அழைத்து, வீட்டுக்கு போய் காஃபி போட சொல்லு கருப்பையா என்று சொல்லி அனுப்பினார். நாமும் போகலாமே என்றார் ஐயர். சிறிது நேரத்தில் இருவரும் எழுந்து ஸ்டேஷனை அடுத்திருந்த வீட்டை நோக்கி புறப்பட்டார்கள். 3ஆம் நாள் காலையில் 8 மணிக்கெல்லாம் வடக்கே போகும் பேசஞ்சர் வண்டி ஒன்று இருந்தது. அன்று திங்கட்கிழமை. கோவில்பட்டி சந்தைக்கு செல்லும் பிரயாணிகள் 4-5 பேர் 7 மணிக்கு முன்னதாகவே சாக்கு பைகள் சகிதம் ஸ்டேஷனுக்கு வந்து உட்கார்ந்து வெற்றிலை பாக்கு போட்ட வண்ணம் ஏதேதோ பேசி கொண்டிருந்தார்கள். 7:15 மணிக்கெல்லாம் சுப்பராம ஐயரும் பலகாரம் சாப்பிட்டு வந்து பிளாட்பாரத்தில் உள்ள வேப்ப மரங்களின் கீழே கிடக்கும் ஒரு பெஞ்சில் உட்கார்ந்து முந்தைய நாள் கையில் வைத்து கொண்டிருந்த புத்தகத்தை எடுத்து விட்ட இடத்தில் படிக்க ஆரம்பித்தார். ஆனால் நாட்டுப்புற பிரயாணிகளின் சுபாவமான உரத்த சம்பாஷணைகளால் அவரால் நிம்மதியாக படிக்க முடியவில்லை. சுகந்தமான வேப்பங்காற்றும் அவருடைய கவனத்தை திருப்பிக் கொண்டிருந்தது. இந்த பாலைவனத்திலும் இப்பேற்பட்ட ஒரு நறுமணம், இந்த மாதிரியான ஒரு இளங்காற்று, பார்த்தால் ஒரே கருப்பு மண்ணாக இருக்கிறது. இங்கே இப்படி சில மரங்கள் முளைத்து இப்படி ஒரு திவ்யமான வாசனை காற்றில் கலந்து கொண்டிருக்கிறது. இந்த வாசனை கூட இந்த மண்ணில்தான் உற்பத்தியாகிறது. அவர் கண்கள் தூரத்தில் தெரியும் கிராமங்களை ஏறிட்டு நோக்கின. இந்த ஊர்களில் வசிக்கும் நூற்றுக்கணக்கான ஆண்களும் பெண்களும் இந்த மண்ணை நம்பிதான் வாழ்கிறார்கள். இந்த கரிசல் மண்ணிலிருந்து மனமும் கிடைக்கிறது, உயிரும் கிடைக்கிறது. அவருடைய சிந்தனையெல்லாம் அவர் படித்து கொண்டிருந்த புத்தகத்தின் வசனங்களைப் போல் சுவை பெற்றிருந்தன. தொடர்ந்து படிப்பது போலவே எதிர்பாராத சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருந்தன. அப்போது மேற்கே சுமார் 1/2 மைல் தூரத்தில் 4-5 பேர் அவசரமாக ஸ்டேஷனை நோக்கி ஓட்டமும் நடையுமாக வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. வண்டிக்கு நேரம் இருக்கிறது, இப்படி வேர்க்க விறுவிறுக்க ஓடுவானேன் என்று ஐயர் நினைத்தார். அதைவிட அப்பாவித்தனமாக இருந்தது. சிலர் 1 மணி நேரத்துக்கு முன்னதாகவே வந்து ஸ்டேஷனில் காத்து கொண்டிருந்தது. சூதுவாதில்லாத ஜனங்கள் என்று ஒரு முறை அவர் தமக்கு தாமே சொல்லிக் கொண்டார். வேப்பங்காற்று இருக்க இருக்க சுகம் ஏற்றி கொண்டிருந்தது.
இந்த காற்றுக்காகவே அங்கே கோடை காலத்தை கழித்து விடலாம் போல் அவருக்கு தோன்றியது. இந்த அடிப்படையில் சுற்றிலும் உள்ள மண்ணிலும் புல்லிலும் புல் நடுவே பூத்து குலுங்கும் காட்டு மலர்களிலும் சாம்பல் நிற கற்றாழைகளும் அவருக்கு ஒரு அன்பும் அனுதாபமும் பிறந்தன. சிறிது நேரத்தில் ரயில் ஏறிவிடப் போகிறோம் என்ற நினைப்பில் அந்த அன்பும் அனுதாபமும் சற்று அழுத்தம் பெறவும் செய்தன. மனிதர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்கள், மனிதர்களாகவும் வாழ்கிறார்கள். 2-3 பேர் பிளாட்பாரத்துக்கு வந்து கை காட்டி மரத்தை ஒரு முறை ஏறிட்டு பார்த்துவிட்டு அங்கேயே ஒரு பக்கத்தில் ஒதுங்கி நின்றார்கள். எப்போதோ மாடு வாங்கிய செய்தியை ஓர் ஆசாமி கதையாக சொல்ல மற்றவர்கள் கவனமாக போட்டு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சுப்பராம ஐயர் அவர்கள் பேச்சை உற்று கேட்டார். அந்த பேச்சில் உண்மை மட்டுமல்ல, அர்த்தமும் சுவாரஸ்யமுமே இருப்பது போல் அவருக்கு தோன்றியது. அவர்களை அழைத்து வைத்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையெல்லாம் ஆதியோடு அந்தமாக கேட்டு தெரிந்து கொள்ள கூட அவர் ஆசைப்பட்டார். 1/2 மைல் தூரத்தில் வெள்ளை வேஷ்டிகளாக காட்சியளித்து கொண்டு ஓடி வந்தவர்கள் 4 சிறுவர்களும் ஒரு பெரியவருமாக இனம் காட்டிக்கொண்டு ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்தார்கள். வந்ததும் வராததுமாக டிக்கெட் கொடுத்தாச்சா என்று கேட்டார் ஓடி வந்த பெரியவர். பேசிக்கொண்டு நிற்பவர்களில் ஒருவர் இல்லை இல்லை என்றார். எல்லோரும் ஒரு மூச்சு விட்டு கொண்டார்கள். அந்த 4 சிறுவர்களில் கண்களும் ஏகதாளத்தில் வேப்ப மரத்தடியில் பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டிருந்த சுப்பராம ஐயரைத்தான் பார்த்தன. பார்த்த மாத்திரத்தில் மிகுந்த மரியாதை கொடுத்து மூச்சு விடுவதை கூட கொஞ்சம் மட்டுப்படுத்தினார்கள். இப்படிப்பட்ட ஒருவரை அவர்கள் வருஷத்தில் ஒரு தடவை காண்பதே அபூர்வம். அவர்களுடைய பள்ளிக்கூடத்துக்கு எப்போதாவது வரும். பெரிய இன்ஸ்பெக்டரை போல் காலில் பூட்ஸ் போட்டுக்கொண்டு க்ளோஸ் கோட்டும் ஜரிகை அங்கவஸ்திரமுமாக காட்சியளித்தார் ஐயர். தலையில் விழுந்திருந்த வழுக்கையும் அவருடைய கௌரவத்தை உயர்த்தி காட்டியது. இமை கொட்டாமல் பார்த்து கொண்டு நின்ற சிறுவர்களை ஐயரும் பார்த்து கொண்டார். 4 சிறுவர்களும் ஏறக்குறைய ஒரே பிரியமான பிராயமுடையவர்களாக இருந்தார்கள். 12 to 15 வயது வரையிலும் மதிக்கலாம். ஒவ்வொருவருடைய கையிலும் 2 புத்தகங்களும் சில வெள்ளை காகிதங்களும் இருந்தன. சட்டைப்பைகளில் சீவி தயாராக வைத்திருந்த பென்சில்கள் பள்ளி மாணவர்கள் என்பதை சொல்லாமலே தெரிவித்தன. சிறுவர்களோ ஐயரோ பரஸ்பரம் பார்த்து கொண்டிருந்தாலும் பேசுவதற்கு முயற்சி செய்யவில்லை. இந்த சமயத்தில் கை இறக்கப்பட்டது. ஸ்டேஷன் மாஸ்டரும் ஐயரும் டிக்கெட்டோடு வந்தார். இந்த இடம் உங்களுக்கு ரொம்பவும் பிடித்திருக்கிறது போலிருக்கிறதே, இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள், நல்ல காற்று என்றார் ஐயர். டிக்கெட்டையும் வாங்கி கொண்டார். அப்படியானால் அடுத்த லீவுக்கு வந்து விடுங்கள். இந்த மாதிரி 3 நாட்களில் புறப்பட்டு விடாமல் சேர்ந்தாற்போல் ஒரு 10 நாட்களாவது இங்கிருந்து விட்டு போகலாம். அப்படியே செய்யலாம். 10 நாட்கள் தானே. ராமன் 14 வருஷம் வனவாசம் செய்கிற போது நாம் 10 நாட்கள் இங்கே இருக்க முடியாமலா போய்விடப் போகிறது? அந்த வனவாசத்தில்தான் ராமன் தன் உயிர் துணைவர்களையெல்லாம் சம்பாதித்து கொண்டான். அவனை ராமனாக்கியதே அந்த வனவாசம்தான் என்று சொன்னார் ஸ்டேஷன் மாஸ்டர். பள்ளிக்கூடத்தை விட்ட பிறகு புராணங்களை எல்லாம் நன்றாக ஆராய்ச்சி செய்திருக்கிறீர்கள் போலிருக்கிறது என்று சுப்பராமையர் தமாஷாக சொன்னார். ஆனாலும் நண்பரின் வார்த்தைகளில் ஏதோ ஒரு சுகமும் உண்மையும் இருப்பது போலவே அவருக்கு தோன்றியது. மேற்கொண்டு சாவகாசமாக பேச சந்தர்ப்பம் இல்லை. வண்டி வரும் நேரம் நெருங்கி கொண்டிருந்ததால் காரியமார்த்தமாக ஸ்டேஷனுக்குள் போய்விட்டார் ஸ்டேஷன் மாஸ்டர். சிறுவர்களை நிறுத்திவிட்டு பெரியவர் போய் டிக்கெட் வாங்கி கொண்டு வந்தார். எல்லா பிரயாணிகளுமே டிக்கெட்டோடு பிளாட்பாரத்துக்கு வந்து தயாராக நின்றார்கள். உரிய காலத்தில் வண்டியும் வந்துவிட்டது. ஐயர் ஏறிய பெட்டியிலேயே கிராமத்து பெரியவரும் அவரோடு வந்த சிறுவர்களும் ஒருவருக்கு பின் ஒருவராக ஏறினார்கள். வண்டியில் நிறைய காலியிடம் இருந்தது. ஒரு ஜன்னல் ஓரத்தில் போய் உட்கார்ந்தார் ஐயர். அவருக்கு எதிர்வரிசை பெஞ்சில் நிறைய இடம் இருந்தபடியால் சிறுவர்கள் அங்கேயே உட்கார்ந்து விட்டார்கள். பெரியவர் ஐயருக்கு வலது பக்கத்தில் வந்து அமர்ந்தார். பெரியவருக்கு வலதுபுறத்தில் பூதாகரமான ஆகிருதி படைத்த ஒருவர் ஏராளமான சாமான்களோடு உட்கார்ந்திருந்தார். அவருக்கு எதிரே ஜன்னலை ஒட்டி அவருடைய கணத்தில் 3/4வாசியாவது இருக்கும் ஒரு அம்மாள் இருந்தாள். அம்மாளின் பக்கத்திலும் என்னென்னவோ மூட்டை முடிச்சுகள், பண்ட பாத்திரங்கள். குமாரபுரம் ஸ்டேஷனை விட்டு வண்டி நகர்ந்து விட்டது. பையன்கள் 2 பக்கத்து ஜன்னல்கள் வழியாகவும் மரம் மட்டைகள் எதிர் திசையில் ஓடத் தொடங்கியது. ரசித்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் முகத்தில் தோன்றிய ஆச்சரியத்தையும் அங்கே தாண்டவமாடிய ஆனந்தத்தையும் பார்த்த சுப்பராமையருக்கு இந்த பையன்கள் வாழ்க்கையிலேயே அன்றுதான் முதலாக ரயில் பிரயாணம் செய்கிறார்களோ என்று நினைக்க தோன்றியது. அவர்களோடு ஏதாவது பேச வேண்டுமென்று ஆசை. அப்படியெல்லாம் அவரை போன்றவர்களால் சுலபமாக பேசிவிட முடிகிறதா? அவருக்கு அது கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது.
சில நிமிஷங்கள் கழித்த பின் பையன்களை பார்த்து முதலில் பேச ஆரம்பித்தவர் மேற்கு புற ஜன்னல் பக்கம் இருந்த பூதாகரமான மனிதர்தான். எடுத்த எடுப்பிலேயே சௌகரியமாக பேச ஆரம்பித்தார். ஏண்டா, எங்கே பிரயாணம் என்று கேட்டார். அவருடைய குரல் அவருடைய உருவத்தை விட கனமாக இருந்தது. பையன்களுக்கு அதற்கு பதில் சொல்லவே தோன்றவில்லை. அவர்கள் சார்பில் பெரியவர் தான் பேசினார். கோயில்பட்டிக்கு பெரிய பள்ளிக்கூடத்திலே சேர போறாங்க. பையன்கள் அவரை மேலும் கீழும் பார்த்தார்கள். அவருடைய வைரக்கடுக்கன், வைர மோதிரம், தங்க பொத்தான்கள், உள்ளங்கை அகல கை கடிகாரம் இத்தனையும் மாறி மாறி அவர்களுடைய கவனத்தை கவர்ந்து கொண்டிருந்தன. எந்த கிளாஸில் சேர போறாங்க? நம்ம ஊர்ல 6 பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே 7 கொண்டு போய் சேர்க்கணும். எந்த ஊர் பையன்கள்? இடைச்சேவல் கிராமம். இடைச்சேவலா? அங்கே 7ஆம் வகுப்பு இல்லையோ? இல்லை, சர்க்காருக்கு எழுதி போட்டிருக்காக. பாஸ் பண்ணதுக்கு சர்டிஃபிகேட் இருக்கா? இருக்கு. இருந்தாலும் பரீட்சை வச்சு தான் சேர்ப்பாங்க. அதுக்காகத்தான் பெரியவர் வந்திருக்காரு. 1 மாசமா வீட்டிலேயே வச்சு பாடம் சொல்லி கொடுத்தாரு என்றார் பெரியவர். பூதாகரமான ஆசாமி ஒரு பையனை பார்த்து, டேய், நான் 3 கேள்வி கேட்குறேன், நீ பதில் சொல்லிட்டா உன்னை 7 எடுத்துக்குவான் என்றார். உடனடியாக வாட் இஸ் யுவர் நேம் என்று கேட்டார். மை நேம் இஸ் ஸ்ரீனிவாசன் என்றான் ஒரு பையன். வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம்? இது அவருடைய அடுத்த கேள்வி. மை ஃபாதர் நேம் இஸ் ராமசாமி நாயுடு. வாட் கிளாஸ் யூ பாஸ் என்று அவர் 3வது கேள்வியை கேட்டார். அவர் தப்பும் தவறுமாக ஆங்கிலம் பேசுவதை பார்த்து சுப்பராமையர் வாய்க்குள்ளேயே சிரித்தார். 6th கிளாஸ் என்று அடக்கமாக பதில் சொன்னான் ஸ்ரீனிவாசன். போதும்டா, கெட்டிக்கார பையனா இருக்க. இப்படித்தான் டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். நிச்சயம் நீ 7ஆம் வகுப்பு தான். பையனுக்கு ஒரே சந்தோஷம். பெரியவர் அந்த ஆசாமியை பார்த்து, மற்ற பையன்களையும் ஏதாவது கேளுங்க என்று கேட்டுக்கொண்டார். நம்ம இங்கிலீஷ் அவ்வளவுதான், அதுக்கு மேலே எங்கள் வாத்தியார் கற்றுக் கொடுக்கல என்று சொல்லிவிட்டு தொப்பை வயிறு குலுங்க கடகடவென்று சிரித்தார். எதிரே உட்கார்ந்திருந்த அவருடைய மனைவியும் சுப்பராமையரும் லேசாக சிரித்தார்கள். நமக்கு எந்த ஊரோ என்று அவரை விசாரித்தார் கிராமத்து பெரியவர். திருநெல்வேலி ஜங்ஷனில் பங்கஜ விலாஸ் காஃபி கிளப் இருக்குல்ல, அது நம்ம கடை தான். பார்த்துருப்பேளே. திருநெல்வேலிக்கு சின்ன பிள்ளையிலே ஒரு தரம் வந்தது தான். அது நம்ம கடை தான். இந்த பையன்களைப் போல் 1000 பையன்கள் நம்ம கடையிலே சாப்பிட்டு கொண்டு படிச்சிருக்காங்க. ஜங்ஷனில் நம்ம கடையை விட்டு காலேஜ் பையன்கள் வேற எங்கேயும் போக மாட்டாங்க. 25 வருஷமாக பார்த்துட்டு வரேன். நல்ல கடையை விட்டு யார் தான் போவாக? அவர் பையன்களை பார்த்து திரும்பி, டேய், நீங்களும் காலேஜுக்கு வரப்போ நம்ம கடைக்கு தாண்டா சாப்பாட்டுக்கு வரணும் என்றார். பையன்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. ஒரு நகரவாசி தங்களிடம் இவ்வளவு அன்பாக பேசுவது அவர்களுக்கு ராஜோபசாரமாக இருந்தது. நமக்கு பிள்ளைகள் எத்தனையோ என்று நாட்டுப்புற பாங்கில் விசாரித்தார் பெரியவர். நம்ம கடையிலே சாப்பிட வரவங்களும் சாப்பிட்டு போறவங்களும் நம்ம பிள்ளைகள் தான் என்றார். பெரியவருக்கு அது விளங்கவில்லை. இதை ஹோட்டல்காரர் கவனித்து கொண்டார். இருந்தாலும் அவருடைய திகைப்பை போக்க முயற்சி செய்யாமல், சொந்த பிள்ளைகளுக்கு பணம் வாங்கிண்டா சாப்பாடு போடுவான்னு நீங்க நினைக்கலாம். என்ன செய்யறது? ஹோட்டல்காரன் தர்மம் பண்ண முடியாது. ஆனால் என்னாலே முடிஞ்ச தர்மத்தை பண்ணாமல் இல்லை. எத்தனையோ பேருக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட பணம் கொடுத்துருக்கிறேன். அதில் திரும்பி வாங்கினதும் உண்டு, வாங்காததும் உண்டு என்று திருப்தியோடு சொன்னார். அடுத்த நிமிஷம் மனைவியை பார்த்து பலகாரங்களை எடுத்து வைக்க சொன்னார். அவர் சாப்பிடுவதற்காகத்தான். ரொம்ப தூர பிரயாணமோ என்று கிராமத்து பெரியவர் கேட்டார். மதுரை வரைக்கும் போகிறோம், ஒரு கல்யாணம். திரும்பவும் அந்த பெரியவர் கேட்கிறார், நமக்கு எத்தனை குழந்தைகளோ என்று அதே கேள்வியை கேட்டார். நான் தான் சொன்னேனே, எல்லா குழந்தைகளும் நம்ம குழந்தைகள் தானே. பெத்தால் தான் குழந்தையா? இந்த 4 பையன்களும் என் குழந்தைகள் தான். என்ன சொல்றீங்க? பெரியவருக்கு ஒருவாறு புரிந்துவிட்டது. அதை காட்டிக்கொள்ளும் முறையில், குழந்தைகள் இல்லை போலிருக்கு. அதுக்கு என்ன ஐயா, சொன்னாப்புல உலகத்தில் உள்ள குழந்தைகள் எல்லாம் நம்ம குழந்தைகள் தான். இப்போ பாருங்க, இதில் ஒருத்தன் தான் என் பேரன். மற்ற 3 பேரும் கூட படிக்கிற பையன்க தான். எல்லாரையும் சொந்த பிள்ளைகள் மாதிரி நான் தான் கோயில்பட்டிக்கு கூட்டிட்டு போகிறேன். அந்த கடைசி பையன் குடும்பம் கொஞ்சம் ஏழை குடும்பம். எப்படி படிக்க வைக்கிறதுன்னு அவனோட அப்பன் கொஞ்சம் யோசனை பண்ணினான். பையன்களோட பையன்களாக படிக்கட்டும், இப்போ ஆகிற செலவை நான் தரேன், பின்னாலே பார்த்துக்கலாம்னு நான் தான் தைரியம் சொல்லி கூட்டியாரேன். அவனுக்கு படிப்புல அக்கறை. மேலே படிக்க போகணும்னு 3 நாளாக சாப்பிடாம அழுதுருக்கான் என்று சொல்லிக்கொண்டே போனார். ஹோட்டல் முதலாளியின் மனைவி பலகார பாத்திரத்தை திறந்தாள். அதனுள் இருந்த பக்ஷணங்கள் ஒரு கல்யாணத்துக்கே போதும் போல இருந்தது.
இவர் சொல்லாமலே அந்த அம்மாள் ஒரு பெரிய இலையை 5-6 துண்டுகளாக கிழித்து பையன்களுக்கும் பெரியவருக்கும் சேர்த்து என்னென்னவோ பலகாரம் எடுத்து வைத்து கொடுத்தாள். பையன்கள் வாங்கி கொள்ள தயங்கினார்கள். டேய், வயத்துக்கு வஞ்சகம் பண்ணாதீங்கடா, வாங்கி சாப்பிடுங்க என்றார் ஹோட்டல் முதலாளி. வாங்கிக்கோங்க என்று பெரியவரும் சொன்னார். பையன்கள் கை நீட்டி அவற்றை வாங்கி கொண்டார்கள். ஹோட்டல்காரர் மற்றொரு இலையை சுப்பிராமையர் பக்கம் நீட்டினார். அவர் நாசுக்காக, இப்போதான் காஃபி சாப்பிட்டேன், வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு கோட்டு பையிலிருந்து புத்தகத்தை வெளியே எடுத்தார். ஹோட்டல் முதலாளி விடவில்லை. கட்டாயப்படுத்தி ஒரு டம்ளர் காஃபியை குடிக்க வைத்து விட்டார். எல்லோரும் பலகாரம் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது வண்டி நாலாட்டின் புத்தூர் ஸ்டேஷனில் வந்து நின்று அதையும் விட்டு புறப்பட்டு விட்டது. சுப்பராமையர் புத்தகத்தை விரித்து படித்து கொண்டிருந்தார். பையன்களும் எழுந்து போய் கையை கழுவி விட்டு வந்து உட்கார்ந்தார்கள். சுப்பராமையரின் கையில் இருந்த புத்தகத்தின் பெயரை இழுத்து கூட்டி அன்னா கரோனினா லியோ டால்ஸ்டாய் என்று மெல்லிய குரலில் வாசித்தான் ஒரு பையன். அது ஐயர் காதில் விழுந்தது. டோல்ஸ்டோய், அதுவும் சரிதான். சொல்லிக் கொடுக்காத வரையில் யாருக்கும் டோல்ஸ்டோய் தானே ஒழிய டால்ஸ்டாய் எப்படி ஆக முடியும் என்று நினைத்து கொண்டார். சிறிது நேரத்தில் சிறுவர்கள் தங்கள் கையில் இருந்த காகிதங்களை விரித்து படிக்க தொடங்கினார்கள். என்னடா அது என்று கேட்டார் ஹோட்டல்காரர். எங்கள் ஹெட்மாஸ்டர் எழுதி போட்டது. என்ன எழுதி போட்டிருக்கிறாரு? ஒரு பையன் சொன்னான். பசுவை பற்றி இங்கிலீஷில் ஒரு வியாசம், நரியும் திராட்சையும் கதை, ஓனாயும் ஆட்டிக்குட்டிகளும் கதை, நண்பனுக்கு ஒரு கடிதம், எல்லாம் இங்கிலீஷில் தான். பெரிய வாத்தியார் ரொம்ப படித்தவர், நல்ல மனுஷன், பெத்த தகப்ப மாதிரி இவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து எழுதி போட்டிருக்காரு என்றார் பெரியவர். நன்னா படிங்கடா, இப்படித்தான் ஏதாவது எழுத சொல்லி பரீட்சை வைப்பாங்க என்றார் ஹோட்டல்காரர். புத்தகத்தை படிப்பது போல் பாவனை செய்து கொண்டு பேச்சுகளை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார் சுப்பராமையர். ஹோட்டல்காரர் காஃபியை சாப்பிட்டு விட்டு, பையன்கள் நன்னா படிக்கக்கூடிய பையன்கள்னு தோணுது என்று பெரியவரிடம் சொன்னார். பட்டிக்காட்டு பிள்ளைகளானாலும் படிப்பு நல்ல படிப்பு தான். வாத்தியார் அப்படி அந்த மாதிரி ஒரு தகப்பன் கூட பிள்ளைக மேலே பிரியமா இருக்க மாட்டான்னு சொல்கிறேன் என்றார் பெரியவர். அது சரிதான், வாத்தியாரும் ஒரு தகப்பன் தானே என்றார் ஹோட்டல்காரன். இதை கேட்டதும் சுப்பராமையரின் உடம்பு சிலிர்த்தது. பெரியவர், அதில் சந்தேகம் வேறையா? இந்த பையன்கள் படிப்பில் மட்டுமில்லை, வேலையும் சூட்டிகைதான் என்றார். வேலையா? ஆமா, வேலை செய்யாமல் எப்படி? பள்ளிக்கூடம் போக முன்னாலே மாட்டை பத்திக்கிட்டு போய் மேய்ப்பாக, பருத்தி கொட்டையை ஆட்டுவாக. இப்படி வீட்டு வேலைகளை செஞ்சுட்டு தான் பள்ளிக்கூடம் போகிறது. பேஷ், அப்படித்தான் இருக்கணும். பிழைக்கிறவனுக்கு அதுதான் லட்சணம். அழுக்குப்படாத படிப்பிலே சேர்த்தியா? அவனாலே ஊருக்கு பிரயோசனம் உண்டோ? அவனுக்கு தான் என்ன பிரயோசனம் இருக்குது? என்னை எடுத்துக்கோங்க, நான் 2ஆம் கிளாஸு மேலே படித்ததே இல்லை. பிஏ எம்ஏ படிச்சிருந்தா உத்தியோகம் பார்த்துருந்தா இத்தனை வருஷமாக பள்ளி பிள்ளைகளுக்கு பண்ணி வந்த உபகாரத்தை பண்ணியிருக்க முடியுமா? 4 பேருக்கு உபகாரமாக இருந்தால் தான் படிப்பில் சேர்த்தி. ஊர்க்காரனை மிரட்டுற படிப்பு வேண்டவே வேண்டாம். நான் சொல்கிறது எப்படி? அதில் சந்தேகம் வேறையா என்றார் பெரியவர். இப்படியே பேசி கொண்டிருந்தார்கள். வண்டி கோயில்பட்டிக்கு வந்துவிட்டது. வாசிப்பது போல் விரித்து வைத்து கொண்டிருந்த புத்தகத்தை மூடி பழையபடியும் கோட்டுப்பைக்குள் வைத்தார் சுப்பராமையர். எல்லோரும் இறங்குவதற்கு ஆயத்தமானார்கள். தைரியமாக பரீட்சை எழுதுங்கடா, நான் வயசானவன், ஆசீர்வாதம் பண்ணுறேன், எல்லோரும் பாஸ், போயிட்டு வாங்க. திருநெல்வேலியில் படிக்க வர்றப்போ பங்கஜ விலாசை மறந்துட வேண்டாம், தெரிஞ்சதா என்று சொல்லி வழி அனுப்பினார் ஹோட்டல் முதலாளி. வண்டியை விட்டு சுப்பராமையரும் அந்த பையன்களும் பெரியவரும் இறங்கினார்கள். போகும்போது ஐயர் ஹோட்டல் முதலாளியை பார்த்து புன்னகை ததும்பும் முகத்தோடு வணங்கி விடை பெற்று கொண்டார். அவரை பின்தொடர்ந்து நகர்ந்தார்கள் பையன்கள். முன்னே நடக்க ஒருவித தயக்கம். அவ்வளவு தூரத்துக்கு அவரிடம் மரியாதை பிறந்துவிட்டது. ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்ததும் குதிரை வண்டியை எதிர்பார்த்து கொண்டு நின்றார் சுப்பராமையர். கோயில்பட்டி ஸ்டேஷனில் போர்ட்டர் வேலை செய்யும் ஒருவன் அன்று தனக்கு இரவு வேலையானதால் வெளியே ஓரிடத்தில் நின்று கொண்டிருந்தான். பெரியவரையும் சிறுவர்களையும் பார்த்து வாங்க வாங்க என்று சொல்லிக்கொண்டே வந்தான். அவர்கள் வந்த காரியத்தையும் விசாரித்து தெரிந்து கொண்டான். அவனும் இடைச்சேவல் கிராமத்தை சேர்ந்தவன்தான் என்பதை போலிருந்தது. சுப்பராமையர் ஊகித்து விட்டார். பையன்களையும் பெரியவரையும் தன் வீட்டுக்கு அந்த போர்ட்டர் பலகாரம் சாப்பிட அழைத்ததோடு அன்றிரவு தங்கிவிட்டு மறுநாள் ஊருக்கு போகலாம் என்று சொன்னான். சுப்பராமையருக்கு குதிரை வண்டி கிடைத்து விட்டது. அதில் ஏறிக்கொண்டு வண்டி மூளை திரும்பும் வரையில் சிறுவர்களையே பார்த்து கொண்டு சென்றார். குமாரபுரம் ஸ்டேஷன்
ஸ்டேஷன் மாஸ்டரின் தர்க்கங்கள், வேப்பம்பு மனதோடு வீசிய காற்று, கரிசல் மனமும் உயிரும் கொடுப்பது, ஹோட்டல்காரரின் தர்மகுணம், படிப்புக்கு அவரும் ஸ்டேஷன் மாஸ்டரும் கொடுத்த விளக்கம், கிராம தலைமை ஆசிரியர் தந்தையைப் போல் சிறுவர்களை நடத்தியது, டால்ஸ்டாயை டோல்ஸ்டோய் என்று வாசித்த அறிவு, ஏழை போர்ட்டரின் விருந்துபசார அழைப்பு, இப்படி எல்லாமே அவருக்கு ஞாபகத்துக்கு வந்து கொண்டிருந்தன. 20 நிமிஷ ரயில் பிரயாணத்தில் 20 வருஷங்கள் படித்தாலும் தெரிந்து கொள்ள முடியாத எத்தனையோ அந்த விஷயங்களை தெரிந்து கொண்டது போன்ற ஆனந்த பரவசம். கிராமத்து ஹெட் மாஸ்டரையும் ஹோட்டல் முதலாளியையும் போர்ட்டரையும் விட பெரிய வாத்தியார்கள் இந்த உலகில் இருக்க முடியுமா என்று கூட அவருக்கு ஒரு நிமிஷம் தோன்றியது. அவர்களிடம் படிக்காத படிப்பையா இந்த சிறுவர்கள் இனிமேல் படிக்கப் போகிறார்கள் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். குமாரபுரம் ஸ்டேஷனுக்கு பிரயாணிகள் வராததை விட பெரிய கேலி கூத்து மேல் படிப்புக்காக இவர்கள் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வருவது. அந்த ஸ்டேஷனுக்காவது தண்ணீர் பந்தல் என்ற மதிப்பு உண்டு. ஆனால் சுப்பிராமையர் குதிரை வண்டியில் வீடு போய் சேர்ந்தார். பெரியவரையும் பையன்களையும் அந்த போர்ட்டர் தன் வீட்டுக்கு அழைத்து சென்றார். ஊரிலேயே காலை ஆகாரம் பண்ணி கொண்டு வந்தவர்களானதால் அங்கே அவர்கள் ஒன்றும் சாப்பிடவில்லை. போர்ட்டருடைய கட்டாயத்துக்காக காஃபி மட்டும் வாங்கி குடித்தார்கள். மத்தியானம் சாப்பிட வருவதற்கு சம்மதித்தார்கள். அப்புறம் எல்லோருமாக போர்ட்டர் உள்பட பள்ளிக்கூடத்துக்கு போனார்கள். பள்ளிக்கூட வராண்டாவில் மற்றவர்களை நிறுத்திவிட்டு போர்ட்டர் மட்டும் நேரே தலைமை ஆசிரியரின் அறையை விசாரித்து தெரிந்து கொண்டு அங்கே போனான். இடைச்சேவல் கிராமத்திலிருந்து 6வது வகுப்பு தேறிய 4 பையன்கள் 7ஆம் வகுப்பில் சேர வந்திருக்கும் செய்தியை அவரிடம் தெரிவித்தான். அவர் உடனே ஒரு ஆசிரியரை வரவழைத்து அவரிடம் 2-3 கேள்வித்தாள்களை எடுத்து கொடுத்து அந்த கிராமத்து பையன்கள் 7ஆம் வகுப்பு தகுதி உடையவர்கள்தானா என்பதை சோதித்து பார்க்கும்படி சொல்லி அனுப்பினார். ஓர் அறையில் 4 சிறுவர்களும் தனித்தனியே உட்கார வைக்கப்பட்டார்கள். கேள்வித்தாளில் உள்ள கேள்விகளை எழுதி கொள்ளும்படி சொல்லி உதவி ஆசிரியர் வாசித்தார். எல்லாம் ஆங்கில கேள்விகள். பையன்கள் எழுதி கொண்டார்கள். 1 மணி நேரத்துக்குள் பதில்களை எழுதிவிட வேண்டும் என்றும் சொன்னார் ஆசிரியர். பையன்களும் எழுத தொடங்கினார்கள். போர்ட்டரும் பெரியவரும் பள்ளியை விட்டு வெளியே வந்து ஒரு புளிய மரத்து நிழலில் உட்கார்ந்து ஊர் சமாச்சாரங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். 10:30 மணிக்கெல்லாம் ஆங்கில பரீட்சை முடிந்தது. அப்புறம் கணக்கு, தமிழ், பொது அறிவு ஆகியவை சம்பந்தப்பட்ட பரீட்சைகள் எல்லாமே 12 மணிக்குள் முடிந்துவிட்டன. பள்ளிக்கூடம் விட்டு எல்லா பையன்களும் மத்தியான சாப்பாட்டுக்காக வீடுகளுக்கு போனார்கள். அவர்களை 4 சிறுவர்களும் மிரள விழித்து கொண்டு பார்த்தார்கள். உதவி ஆசிரியர் அவர்களை அந்த அறையிலேயே உட்கார வைத்து கொண்டு விடைத்தாள்களை வேகமாக திருத்தி மார்க் போட்டார். பிறகு எழுந்து ஆசிரியரின் அறைக்கு போனார். அப்போது பெரியவரும் போர்ட்டரும் அங்கே வந்து சேர்ந்தார்கள். பரீட்சை நல்லா எழுதிருக்கீங்களா என்று கேட்டான் போர்ட்டர். கணக்கு தான் கஷ்டமாக இருந்தது. இங்கிலீஷ் ரொம்ப லேசு. ஊர்லேயே ஹெட்மாஸ்டர் எழுதி போட்ட கேள்விதான். ஒரு நொடியில் பதில் எழுதிவிட்டேன் என்றான் ஒருவன். மற்றவர்களும் அப்படியே சொன்னார்கள். இங்கிலீஷ் நல்லா எழுதினால் பாஸ் தான் என்று போர்ட்டர் சொல்லி கொண்டிருக்கும் போதே பெரியவர், ஊர் வாத்தியார் தான், எப்பேற்பட்ட மனுஷன், இங்கே என்ன கேட்பாங்கன்னு அங்கேயே தெரிஞ்சு சொல்லி கொடுத்துருக்கிறாரே, அதில்ல மூளை என்று இடைச்சேவல் கிராமத்து தலைமை ஆசிரியரை வானலாவ புகழத் தொடங்கினார். கெட்டிக்கார வாத்தியார் போலிருக்கு. கெட்டிக்காரர்னா அப்படி இப்படியா? அதுக்கு ஏத்தாப்புல கோணமும் அமைஞ்சதே தம்பி, அதை சொல்லு. இப்படி ஒரு வாத்தியார் நம்ம ஊருக்கு வந்ததே இல்லை. பிள்ளைங்க கிட்ட பெத்த தகப்பன் கூட இவ்வளவு பிரியமா இருக்க மாட்டான்னா அப்புறம் பார்த்துக்கோயேன் என்றார் பெரியவர் பூரிப்புடன். எல்லோரும் வெற்றியை எதிர்நோக்கி கொண்டு கோலாகலமாக பேசிக்கொண்டிருந்தார்கள். சிறிது நேரத்துக்குள்ளேயே பரீட்சை வைத்த உதவி ஆசிரியர் வந்து சிறுவர்களையும் பெரியவரையும் போர்ட்டரையும் தலைமை ஆசிரியரிடம் அழைத்து கொண்டு போனார். அப்போதுதான் அவர்களுடைய மனம் கோலாகலத்தை இழந்து திக் திக்கென்று அடித்து கொள்ள தொடங்கியது. இப்படி வாருங்கள் என்று அவர்களை அறைக்குள் அழைத்து சென்றார் உதவி ஆசிரியர். எல்லோரும் உள்ளே போனார்கள். தலைமை ஆசிரியரை பார்த்ததும் போர்ட்டர் கும்பிட்டான். பெரியவருக்கோ கும்பிட போன கைகள் குவியாமல் நடுங்கின. பையன்கள் எதுவும் செய்யாமல் அப்படியே நின்று விட்டார்கள். ஆச்சரியத்தினால் அவர்களுடைய கண்கள் அகல விரிந்துவிட மூடியிருந்த வாய்கள் தாமாக திறந்து கொண்டன. ஒவ்வொரு கையிலும் விரல்கள் பிசைந்து கொண்டிருந்தன. குமாரபுரம் ஸ்டேஷனிலிருந்து டால்ஸ்டாய் புத்தகமும் கையுமாக அவர்களோடு பிரயாணம் செய்த அதே பிரமுகர்தான் இங்கே தலைமை ஆசிரியராக உட்கார்ந்து கொண்டிருந்தார். இதை பையன்கள் எப்படி எதிர்பார்த்திருக்க முடியும்? வாருங்கோ என்று சிரித்துக்கொண்டே அவர் வரவேற்றார். பெரிய வாத்தியாரை கும்பிடுங்க என்று போர்ட்டர் சொன்ன பிறகுதான் பையன்களும் பெரியவரும் வணக்கம் செய்தார்கள். கேள்விகளெல்லாம் கஷ்டமாகத்தான் இருந்ததா என்று கேட்டுவிட்டு மறுமுறையும் சிரித்தார் சுப்பிராமையர்.
அந்த சிரிப்பில் இருந்த அழகும் கவர்ச்சியும் அன்பு பெருக்கும் ஒரு பையனுடைய கண்களில் கண்ணீரையே வரவழைத்து விட்டன. அவருடைய கேள்விக்கு பதில் சொல்லாமல் எல்லோரும் வாயடைத்து போய் திகைத்து நின்றார்கள். அடுத்தாற்போல், உங்கள் பெயர்களை சொல்லுங்கள் என்றார். நாராயணசாமி, ஸ்ரீனிவாசன், சுப்பையா, திருப்பதி. எல்லோரும் பாஸ் என்றார் சுப்பிராமையர். பையன்கள் நால்வருக்கும் ஆனந்த கண்ணீர் பொங்கிவிட்டது. எல்லோரும் 7ஆம் வகுப்பில் சேர்ந்து கொள்ளுங்கள், நன்றாக படியுங்கள், ஒவ்வொரு பரீட்சையிலையும் நல்ல மார்க் வாங்க வேண்டும் என்று கூறிவிட்டு, உங்கள் ஊர் வாத்தியார் மட்டுமல்ல, இந்த ஊர் வாத்தியாருமே தகப்பனாரை போன்றவர்தான். பெரியவரே, நான் சொல்வது சரிதானே என்று சிரிப்பும் பரவசமுமாக கேட்டார் தலைமை ஆசிரியர். அதில் சந்தேகம் வேறையா என்று கிராமிய பாணியில் சத்தம் போட்டு சொல்லிவிட்டு ஒரு முறை கும்பிட்டார் பெரியவர். சுப்பிராமையர் 3வது தடவையும் அழகாக சிரித்தார். போய் வாருங்கள் என்று விடையளித்து அனுப்பிய பின் குமாரபுரம் ஸ்டேஷன் தான் அவர் மனக்கண்ணில் காட்சியளித்தது. வாய்க்குள்ளேயே, அது பெரிய பள்ளிக்கூடம் என்று ஒரு முறை சொல்லிக் கொண்டார் சுப்பிராமையர். இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே. இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அடுத்த கதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.